வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் செய்யும் புண்ணியம் நம்ம மரணத்தையும் தள்ளி போடும் அப்படின்றது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க கதைக்கு போகலாம். ஒரு ஊரில் ஒரு கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு அரசர் இருக்கார். சரிங்களா, அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கராஜு. அந்த அரசர் எப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா கொடுமைகளும் செஞ்சிட்ருக்காரு தன் கீழே ஆட்சி புரியும் நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும். சரிங்களா, அந்த நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்புன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அது எதையுமே அவர் காதுலேயே வாங்கிடுறது கிடையாது. அது மட்டும் கிடையாது, அந்த நாட்டு மக்கள் மேலே ஏகப்பட்ட வரிகள் விதித்து இந்த மக்களை ரொம்பவுமே கொடுமைப்படுத்தி கொடுங்கோல் ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு. இவர் காலங்கள் எல்லாமே நமக்கு கீழே இருக்கிற எல்லாருமே அடிமைகள் அப்படின்ற ஒரு மனக்கண்ணலோட எல்லாத்தையும் தன்னோட கடமைகள் போல் செஞ்சிட்ருக்காரு. அதனால் அங்கிருந்த மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே வருத்தத்தோடையும் ரொம்ப கஷ்டமும் பட்டுட்ருக்காங்க. நம்ம அரசர் இப்படி இருக்காரு, நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம போய் அரசர்கிட்ட தான் முறையிட முடியும். ஆனால் அவரே கொடுங்கோல் ஆட்சி செஞ்சிட்ருக்காரு, இவருக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இதுக்கு யார் பதில் சொல்கிறது, எப்படி தான் நம்ம இந்த நரகத்திலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அந்த நாட்டில் ஒரு அழகான பெண்ணை பார்த்த உடனே அந்த அரசர் என்ன பண்ணுவார்னா தன்னை அந்த புறத்துக்கு கொண்டு போய் வச்சுப்பாராம். இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் செஞ்சுக்கிட்டு வராரு. அவரை எதிர்த்து கேட்கறதுக்கு யாருக்குமே துணிவு கிடையாது. செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. ஒன்று அவரை கொன்னுடுவாங்க, இல்லைன்னா கடுமையான தண்டனை கிடைக்கும். அதனால யாருக்குமே எந்த துணிவும் இல்லாமல் இவரை தண்டிக்கிறதுக்கு கடவுள் வரமாட்டாரா அப்படின்ற ஏக்கத்தோடு உட்காந்துட்ருக்காங்க அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே. அப்போ அந்த நாட்டுக்கு ஒரு துறவி வர்றாரு. அந்த துறவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ். அந்த துறவி எல்லா மக்களும் சமம், எல்லாருக்குமே அன்பும் அறமும் செய்யணும் அப்படின்ற ஒரு கொள்கை கொண்டவர். துறவினாவே எல்லா ஆசைகளையும் துரத்திட்டு எல்லாருக்குமே எல்லாமே சமம் அப்படின்றது, எந்த ஆசைகளும் இல்லாமல் இருக்கிறவர் தான் துறவி இல்லைங்களா. அவர் எல்லா நாட்டுக்கும் போய் அங்கே நாட்டில் உள்ள மக்களுக்கு எல்லாமே குறைகளை கேட்டறிஞ்சு தன்னோட போதனைகள் மூலமாக அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வருவார். அந்த மாதிரி இந்த நாட்டுக்கும் வராரு. எல்லா மக்களும் எப்படின்னா, எந்த நாட்டுக்கு போனாலும் மக்கள் அவங்களோட வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மட்டுமே சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்க உறவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி ஆறுதல் தேடுவாங்க. ஆனால் இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே நாட்டையே ஒரு குறையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தன் நாடே ஒரு சாபக்கேடான நாடு அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க. எல்லா மக்களுக்கிட்டேயும் குடல் கூடமாக அவ்வளோ சோக கதைகள் எல்லாமே கேட்ட உடனே இந்த துறவிக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா, நாட்டு மக்கள் யாருமே சந்தோஷமாக இல்லையா, எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்களே, இவங்களை எப்படி என்ன பண்ணுறது, என்ன பண்ணால் இவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிக்கு ஒரே கஷ்டம். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களையும் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது தன்னோட அரசர் எவ்வளோ கொடுமையான ஆட்சி செஞ்சிட்ருக்காரு அப்படின்றது தெரிய வருது. சரி, உடனே அங்கேருந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, சாமி எப்படியாவது இந்த அரசர்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுகாத குறையாக அவர் முன்னாடி போய் நிற்கிறாங்க. உடனே துறவி நைட்டும் பகலும் உட்காந்து யோசிக்கிறாரு. அப்போ அந்த துறவி என்ன பண்ணுறாருன்னா, அந்த நாட்டில் இருக்கிற சாம கோடாங்கி அப்படின்றவரை வர சொல்கிறாரு. அவர் அவர் காதுகளில் ஏதோ துறவி சொல்கிறாரு. சொன்ன உடனே கொஞ்சம் பணத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு, நான் சொன்ன மாதிரி செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சாம கோடாங்கியும் பணம் கிடைத்த சொந்தத்தில் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு 12 மணி. அப்போ அரசர் ஏதோ ஒரு யோசனையில் தனக்கு தூக்கம் வராமல் தன்னோட அரண்மனையில் உலாத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ நைட்டு 12 மணிக்கு மேலே எட்டி பார்க்குறாரு. வெளியில் யாருமே கிடையாது. அந்த காவலாளியை தவிர மற்ற எல்லாருமே உறங்கி போயிருக்கு. ஊரே மயான அமைதியில் இருக்குது. அப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு உலாத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வருது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது இந்த நாட்டு அரசருக்கு மரணம் நேரக்கூடிய ஒரு கண்டம் இருக்குது. அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்றதுக்கு வழிகளே கிடையாது. இன்னும் 7 நாளில் இந்த அரசர் கண்டிப்பாக இறந்து போயிடுவார். நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்ட உடனே அரசருக்கு கட வெளுத்து போய் நிற்கிறாரு. ஏன்னா அவர் இவ்வளோ காலங்கள் வாழ்ந்து இப்போ தான் தன்னோட இளமை காலம் முடிந்து
ஒரு முதுமை காலத்தையே ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம வாழ்க்கையே முடிய போகுது அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு எவ்வளோ சோகங்கள் இருக்கும் இல்லைங்களா? அதுவும் முன்னே 7 நாளில் நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு கேட்ட உடனே அரசருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரமிச்சு போய் நிற்கிறாரு. ரொம்ப நேரங்களாக யோசிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறதுனே தெரியல. திடீர்னு அவருக்கு யோசனை வருது, நம்ம இது வரைக்கும் ஒரே ஒரு நல்ல காரியங்கள் கூட செஞ்சது கிடையாது. உலகத்தில் எவ்வளோ கொடுமைகளும் பாவங்களும் எந்த அளவுக்கு கொடூரமாக செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களும் நம்ம செஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு கடவுள் உதவவே மாட்டார். நம்ம செஞ்ச பாவங்கள் தான் அதிகம். இது வரைக்கும் ஒரு புண்ணியம் கூட நம்ம செஞ்சது கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கதறி அழுகிறாரு. நம்ம இறந்தா கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவோம். நம்ம எண்ணெய் சட்டியிலெல்லாம் போட்டு வறுக்க போகிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? நான் யார்கிட்ட போய் முறையிடுறது? என் வாழ்க்கையே முடிய போகுதே, அதுவும் ஒரு 7 நாளில் முடிய போகுதே. நான் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது? இதுக்கு மேலே நான் என் உலகத்தில் வாழ முடியாதா அப்படின்னு கண்ணா பின்னான்னு பல யோசனைகள் எல்லாம் அவ்வளோ போகிறாரு. அன்னைக்கு இரவு முழுக்க இதை தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் விடியுது. அப்போ அரசர் பூஜை அறையில் பூஜை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ராணி எழுந்து வராங்க. போய் அரசரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அரசர் எப்படி இருக்காருன்னா, ஒரு துறவி போல் சாதாரண ஒரு ஆடை அணிஞ்சு ஆபரணங்கள் எல்லாம் கழட்டிட்டு ரொம்ப சோகத்தோடு நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்த உடனே அரசிக்கு கபீர்னு ஆயிடுது. என்ன அரசரே, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சாமக்கோடாரி சொல்லிட்டு போனதை அரசிக்கிட்ட சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே அரசியும் ரொம்பவுமே பயந்து போய் தன்னோட தாலியை எடுத்து கண்களில் ஒத்திக்கிட்டு, ஐயோயோ என் கணவர் இறக்க போகிறாரா, என் கணவரை நான் இழக்க நேரிடலை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி என்னோட கணவரை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பதறி போகிறாங்க. அதை கேட்ட உடனே அரசர் நீ கவலைப்படாத, நான் சாகணும்னு விதி இருந்தால் நான் சாக தான் போகிறேன். இது வரைக்கும் எவ்வளவோ பாவக்காரியங்கள் பண்ணிட்டேன். சரி, இருக்கிற அந்த 7 நாளாவது எந்த பாவமும் பண்ணாமல் புண்ணியங்களை சேர்த்துட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வெறுத்து போய் பேசுவார். அதை கேட்ட உடனே அரசி கவலைப்படாதீங்க அரசே, நான் நேற்று பணிப்பெண்கள் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். நம்ம நாட்டுக்கு ஏதோ ஒரு துறவி வந்திருக்காரா, அவர் நல்ல வேளை உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அரசருக்கு ஓஹோ அப்பா சாமி, ஏதோ ஒரு வழி இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நிம்மதி அவளுக்கு நிலவுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, 1 மணி நேரத்தில் துறவியை பார்க்கறதுக்கு அரசர் கிளம்பி போயிடுறாரு. அங்கே போய் அரசர்கிட்ட சாமக்கோடாரி சொன்னது எல்லாத்தையும் துறவிக்கிட்ட அரசர் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ரொம்ப நேரம் அமைதியாகவே இருக்கார் நம்ம துறவி. என்ன சாமி, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு வேறு வழிகளே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே மன்றாடி போய் நிற்கிறாரு. அப்போ துறவி தன்னோட பேச்ச ஆரம்பிக்கிறாரு. மகனே, ஒருத்தன் பிறப்பதும் இறப்பதும் கடவுள் கையில் மட்டுமே இருக்குது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீ பிறக்கும் போதே உன்னோட இறப்பும் நிர்ணயிக்கப்படுது. அதனால் கடவுள் நிர்ணயிச்சதை மாற்றுறதுக்கு கடவுளால் கூட முடியாது. அதனால் நீ இது வரைக்கும் எவ்வளோ பாவங்கள் செஞ்சோ புண்ணியங்கள் செய்தியோ தெரியாது. உன்னோட சாவு கண்டிப்பாக 7 நாட்கள் முடிந்த 8ஆவது நாள் நீ இறந்து விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அதை கேட்ட உடனே அப்படியே எப்படின்னா அதிர்ந்து போய் தன்னோட யானை வகத்தில் ஏறி உட்கார்றாரு. அவர் அரண்மனை சேர்ந்தது கூட தெரியாமல் இறங்கி அவர் பாட்டுக்கு நடந்து போகிறாரு. அதை பார்த்த உடனே அரசிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது, இந்த மாதிரி நான் 7 நாளில் இறக்க போகிறது உறுதி தான் சொல்லி அனுப்பிட்டாரு. இதுக்கப்புறம் என்னோட சாவை தள்ளி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வெறுத்து போகிறாரு. அந்த சாமக்கோடாரி சொல்லிட்டு போன இரவிலிருந்து அந்த 7 நாட்கள் வரைக்கும் எந்த பாவங்களும் நம்ம செய்யக்கூடாது. இது வரைக்கும் நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் போதும், நம்ம இறக்க போகிற அந்த 7 நாளாவது முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு புண்ணியத்தை செஞ்சுட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுனிக்கும் கடவுள் காலடியிலே கிடக்கிறாரு. என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ எதையுமே பண்ணுறதில்ல. எந்த மக்களுக்கும் எந்த கேடும் விளைவிக்காமல் 7 நாள் வரைக்கும் கடவுளே கதின்னு சொல்லிட்டு பூஜையிலே உட்காந்துக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரும் என்னென்னமோ பண்ணுறாரு. அவ்வளோதான், நம்ம இதுக்கு மேலே நம்ம இறக்க போகிறோம், அவ்வளோதான், 7 நாள் முடிஞ்சோடனே நம்ம கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுந்து அவர் முகமே வீங்கு போய் அது அரசர் தானா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவர் முகம் மாறி போயிருக்கு.
7வது நாள் முடியுது, 8வது நாள் ஆரம்பிக்குது. ஓகே, இன்னையோட நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. ஊர் மக்களே போய் கூடி நிற்கிறாங்க. ஏன்னா அரசர் எப்படி சாகுவாருன்னு பார்க்கறதுக்காக. ஏன்னா அந்தளவுக்கு அவர் கொடுங்கோலன் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அரசிக்கும் அரசருக்கு மட்டுமே தன்னோட துணை பிரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரசி மட்டும்தான் உண்மையான பயத்தோடையும் ஏக்கத்தோடையும் இவர் பிழைச்சிட மாட்டாரா அப்படின்ற ஒரு இதில் பார்க்குறாங்க. மற்ற எல்லா மக்களுமே வந்து இவர் எப்படி இறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்காட்சியை பார்க்குற போல் அவரை பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் அவர் உணர்றாரு, நம்ம இறந்தால் இந்த ஊர் மக்களே சந்தோஷமாக இருக்காங்களே, அப்படின்னா ஒரு ஆளுக்கு கூட நம்ம வாழணுமே அப்படின்ற ஆசையே இந்த மக்களின் கண்கள் இல்லை, நம்ம எப்போ இறப்போம் அப்படின்ற மகிழ்ச்சியோடு நின்று பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்போ தான் மனம் நொந்து போய் நிற்கிறாரு. அப்போ அந்த கூட்டத்துக்கு நடுவே துறவி நடந்து வந்துட்டுருக்காரு தன்னோட சீடர்களோட. அப்போ ஓடி போய் அரசர் நிற்கிறாரு. நின்ன உடனே அரசரே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு நீங்கள் உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. நானே சாக போகிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் எது கேட்டாலும் நான் என்ன பண்ண போகிறேன், செத்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, இந்த ஒரு நாளில் நீங்கள் என்ன கேட்க முடியுமோ கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீ இத்தனை நாள் நீங்கள் செஞ்ச கொடுங்கால ஆட்சிக்கும் இந்த 7 நாளில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் இந்த 7 நாளில் யாருக்குமே எந்த ஒரு பாவத்தையும் செய்யலை, நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை, எந்த கொடுமையும் விளைவிக்கலை, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு மட்டும்தான் இருந்தேன். கடவுள் எப்படியாவது என்னோடய உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு 7 நாளும் உட்காந்து பிரார்த்தனை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு துறவி சொல்லுவார். நானும் நீங்கள் சந்தோஷமாக இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட உடனே அரசர் வந்து, நீங்கள் மட்டுமாவது நான் உயிர் வாழணும்னு பிரார்த்தனை பண்ணீங்களே, எனக்கு அதுவே போதும் சாமி அப்படின்னு சொல்கிறாரு. மகனே, ஒரு மனிதன் பிறந்த உடனே அவன் என்றைக்குமே இருக்கலாம், இல்லை நாளைக்கு இறக்கலாம், இல்லைன்னா அடுத்த வருடம் இருக்கலாம், இல்லை சில வருடங்கள் கழித்து கூட இருக்கலாம். இறப்புன்றது வந்து பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் இயல்பான ஒன்று, அதை வந்து யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்ட உடனே அரசர் வந்து அது மனப்பூர்வமாக ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நீ வந்து நான் உனக்காக வேண்டிக்கிட்டதுனால நீ கண்டிப்பாக இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வாழறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அவருக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம். ஆன உடனே அன்னைக்கு பொழுது முழுதும் கழிந்து முடிந்து அடுத்த நாள் வருது. அவர் இறக்கிறது கிடையாது. ஆனால் துறவி என்ன நினைக்கிறாருன்னா, சாம கோடாரி சொல்லிட்டு போனது வந்து நான் செஞ்ச ஏற்பாடு தான் சொல்கிறத விட அரசரை திருத்துறது தான் முக்கியமான வழி அப்படின்னு நினச்சிட்டு அவர் இதை சொல்லிட்டு வேறு நாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. சரின்னு அடுத்த நாள் அவர் வந்து அரசர் இறக்கவில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அரசருக்கு ஒரே சந்தோஷம், நம்ம சாகலை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே நம்ம எந்த பாவ காரியங்களும் செய்யக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச எல்லா புண்ணிய காரியங்களும் செய்யலாம், நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களுக்கும் அவர் ஒரே மாதங்களில் புண்ணியத்தை தேடிக்கிட்டார். ஒரே மாதத்தில் அந்த நாடே வந்து வேறு மாதிரி மாறிப்போச்சு. அநியாயமாக விதிக்கப்பட்ட எல்லா விதிகளும் எல்லா வரிகளும் ரத்து செய்யப்பட்டது. அங்கே நாட்டு மக்கள் எல்லாருமே சீரும் செழிப்புமாக அரசர் இன்னும் கோடான கோடி நாட்கள் வாழணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதை கேட்ட உடனே அரசருக்கு வந்து ஒரே சந்தோஷம். இத்தனை வருஷங்கள் நம்ம செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், எல்லா மக்களும் மனசார வாழ்த்தும் போது அதில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இப்போவே உயிர் போனாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அதை உணர்றாரு. இதுக்காக தான் நம்மளை கடவுள் சோதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் எந்த தவறும் பண்ண மாட்டேன், எல்லாருக்கும் நல்லதே நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையை அது போன போக்கில் செஞ்சிட்ருக்காரு. இந்த மாதிரி நம்ம இறப்பை வந்து நம்ம செய்யும் காரியங்கள் வந்து நம்மளை தள்ளி போடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தன்னால் இயன்ற உதவிகளையும் சரி புண்ணிய காரியங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட இறப்பு கூட பல நாட்கள் தள்ளி போகிறதுக்கான ஒரு வழிகள் வந்து கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு தருவார். சரிங்களா? எப்போவுமே எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும், யாருக்கும் எந்த கஷ்டங்களும் கொடுக்காம இருந்தாவே நம்ம கஷ்டப்பட மாட்டோம். எண்ணம் போல் வாழ்க்கை இருக்குது அப்படின்றது உண்மைதான் இல்லைங்களா? நீ தப்பை நினச்சா அந்த தப்பு வந்து உன்னோட வாழ்க்கையில் தான் வருமே தவிர அவங்களோட வாழ்க்கையை பாதிக்காது. சரிங்களா? தன்னோட வாழ்க்கையில்
நம்ம வந்து மற்றவங்களுக்கு துன்பம் விளைவிச்சா நம்மளுக்கு தான் துன்பம் வரும் அப்படின்றத வந்து இன்னொரு கதையில் நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.